மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தென் தமிழகத்தில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தென் தமிழகத்தில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். தென் தமிழகத்தில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தென் தமிழகத்தில் 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையம் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கு? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை என்பது நீட்டித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் பிற்பகலில் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 20 சென்டிமீட்டருக்கும் மேலாக இன்று அந்த தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அந்த மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே கடந்த ஒரு வார காலமாகவே கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்து இன்று முதல் நாளை காலை வரையிலுமே அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 20 சென்டிமீட்டர் மழைக்கான அளவு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள் தான் அதிகப்படியான மழை பாதிப்பை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் இன்று தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் சிவப்பு நிற எச்சரிக்கை, அதாவது அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களில் தான் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 21ஆம் தேதி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக தான் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.